ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியிலிருந்து ஜேஏஎம் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவாக 650 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் இப்போது நாம் எவ்வளோ வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு இருக்குது, ஜாப் லொக்கேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நமக்கு பல்வேறு துறைகளிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு ஐடிபிஐ பேங்க்கில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஜாப் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத், போபால், பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, நாக்பூர், கொச்சி, புனேயில் இருக்குது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் என்னென்ன வருதுன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் இந்த பகுதிகளை சேர்ந்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பும் இருக்குது. சென்னையை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஜோனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ண விருப்பமோ அந்த ஜோனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2025-2026க்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 650க்கு மேற்பட்ட வேக்கன்சி நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 650 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸும் நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 650 வேக்கன்சியில் ஜென்ரலுக்கு 260 வேக்கன்சி, எஸ்சிக்கு 100 வேக்கன்சி, எஸ்டிக்கு 54 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வேக்கர் செக்ஷனுக்கு 65 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 171 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நமக்கு வேக்கன்சி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் இருக்கணும். 20லேருந்து 25 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் 1 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் டேட் நமக்கு மார்ச் 1, 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்ச் 1லேருந்து மார்ச் 12 வரைக்கும் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். பேமெண்ட்டும் சேம் அதே டேட்டு தான், மார்ச் 1லேருந்து மார்ச் 12, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6 இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். சென்னை ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் 1, 2025 நமக்கு கட் ஆஃப் டேட்டு. மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்க போகுது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அதாவது 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசியாக இருந்தால் நான் கிரிமினல் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் 10 வருஷம் கொடுக்குறாங்க, 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே போல் பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் அப்ரூவல் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிசி எம்பிசின்னு இருக்கும். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரப்போ பார்த்திங்கன்னா ஓபிசின்னு இருக்கும். நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் ஜென்ரல் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் 250 ரூபா பே பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளை தவிர்த்து ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் இவங்க 1500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கடுத்து அவுட் டு அப்ளை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1லேருந்து மார்ச் 12 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் என்னென்னலாம் வேணும்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஏஜ் ப்ரூஃபாக நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு 10th 12th டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பிசி எம்பிசின்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து ஓபிசின்னு சொல்லி நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வேணும். அதுக்கடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஆதார், ஆதார் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்ஸ் வந்து இருக்குது. அந்த 4 டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலைஸ் இதுக்கு வந்து 60 கொஷின் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 கொஷின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 40 கொஷின், ஜென்ரல் ஆர் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் அவேர்னஸ்லாம் 60 கொஷின் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின் வந்து இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.25 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஒரு முறை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கைட்லைன்ஸ் இருக்குது. ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்தா போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். ரீசெண்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். பிளாக் பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒயிட் பேப்பரில் ப்ளூ பென் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் வந்து சேம் வந்து பிளாக் ஆர் ப்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்க சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.